கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 46. அமோகன் கூறிய அரச நீதி. சூரபத்மனின் மற்றொரு தம்பியான சிங்கமுகனும் நடைபெற்ற விஷயங்களை அறிந்து துயரம் தாங்காமல் வேரோடு அறுப்புண்ட பெரும் மரம் போல் கீழே விழுந்து அழுது புழுதியிலே புரண்டான். பிறகு தலைவிரி கோலமாகவும் புழுதி நிறைந்த உடலோடும் அவன் சூரபத்மனை தன்னிரு கைகளாலும் வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு அழுது புலம்பினான். அவனை பின்தொடர்ந்து மந்திரி பிரதானிதிகளும் சேனை வீரர்களும் வைதீகர்களும் சாஸ்திர பண்டிதர்களும் அழுது கதறினார்கள். சூரபத்மனோ தன் கையில் மடார் மடார் என்று அடித்து கொண்டு துயர மேலீட்டால் அடிக்கடி மயங்கி விழுந்தான். இவ்வாறு நீண்ட நேரம் அழுது புலம்பிய அவனை மந்திரி பிரதானிதிகள் அனைவரும் தூக்கி எடுத்து ஆசுவாசப்படுத்தி பலவித உபசாரங்களின் மூலமாக அவனுக்கு மூர்ச்சை தெளிவித்தார்கள். மகாபத்மம் என்னும் கொடூரமான கருநாகத்திற்கு இணையான சூரபத்மன் மூர்ச்சை தெளிந்து சுய உணர்வை அடைந்ததும் அதிக கோபாவேசத்தோடு தன் பற்களை நரநரவென்று கடித்து ஆ ஊ என்று பெரிதாக சப்தம் எழுப்பிக் கொண்டு என் கால்கள் இரண்டின் மீதும் ஆணையிட்டு கூறுகிறேன், போர்க்களத்தில் அந்த முருகனை அவனுடைய சேனா வீரர்களோடு நான் சின்னாபின்னப்படுத்தி அழிக்காவிட்டால் அதே யுத்தத்திலேயே அவனால் தாக்கப்பட்டு என் உயிரை துறப்பேன். இது நிச்சயம். இப்போதே நம் சேனைகளெல்லாம் போருக்காக திரண்டு புறப்பட்டு வில் வீரர்களோடு நகரத்தை விட்டு வெளிக்கிளம்பட்டும். என்னுடைய கட்டளையின்படி வீர வாத்திய கருவிகளெல்லாம் விண்ணத்திர முழக்கமிடட்டும். இப்போது நிசானம் டிண்டிமம் ஆகிய வாத்தியங்களுடன் சேர்ந்து பேரிகளும் முழங்கட்டும். இப்போதே என்னுடைய உத்தரவின் பேரில் திரிபுர சம்ஹாரியான சிவபெருமானின் பாலகனான முருகனை போரிட அறைகூவல் விடுத்து வாருங்கள். ஓ சிறுவனே, சூதுவாதற்ற என் தம்பியான தாரகனை போரிட்டு வஞ்சித்து கொன்றாயே, அதன் மூலம் அம்பிகை குமாரனான நீ எனக்கு விரோதியாகி விட்டாய். நானும் என் தம்பி சிங்கமுகனும் உயிருடன் விழித்து கொண்டிருக்கும் போது நீ எப்படி தூங்குவாய், எப்படி சாப்பிடுவாய்? இந்த மாதிரியான வார்த்தை அத்தேவர்கள் முன்னிலையில் அவனிடம் அள்ளி வீசுங்கள். இன்று முதல் தேவர்களின் வயிற்றில் பெரும் தீப்போல் இருந்து பெரிதாக வளர்ந்து வருகிறேன் என்று நான் சொன்னதாகச் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று தூதுவர்களை நோக்கி கட்டளையிட்டான். பிறகு அவன் குதிரை வித்தையில் தேர்ச்சி மிகுந்த தன் தேரோட்டியை நோக்கி, இரத சாரதியே, பொன்மயமானதும் இரத்னமயமானதும் சகல ஆயுதங்களுடனும் கூடியதுமான 1000 கோவேறு கழுதைகள் பூட்டிய இரதத்தை கொண்டு வா என்று கட்டளையிட்டான். அதன் பிறகு தன் வேலைக்காரர்களை நோக்கி, பிறரால் முறியடிக்க முடியாத இரும்பு கவசத்தையும் பொன் கவசத்தையும் கொம்புகளால் செய்யப்பட்ட வில்களையும் மற்றும் பலவிதமான பெரிய ஆயுதங்களையும் குறைவற்ற அம்புகள் நிறைந்த 2 அம்புரா தூணிகளையும் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அச்சமயத்தில் மந்திர ஆலோசனைகளில் வல்லவனும் அதி புத்திசாலியும் புலனடக்கம் பெற்றவனும் அறநெறி நூல்களில் திறமையுள்ளவனுமான அமோகன் என்னும் மத்தியமைச்சன் அரசபையில் சட்டென்று எழுந்து நின்று எவ்வித அச்சமும் கொள்ளாமல்
சூரபத்மனை நோக்கி கூறலானான். அசுரவேந்தே, ராஜநீதி என்பது சாதாரணமானதல்ல. அது மிகவும் பெரிதானது. அது சாதாரண மக்களாலும் தேவர்களாலும் எளிதில் அறிய முடியாதது. சகல நன்மைகளை கொடுக்கக்கூடியதும் 3 விதமான சக்திகளை உடையதுமான அத்தகைய ராஜநீதியை உங்களைப் போன்ற அசுரர்கள் தங்கள் மனதில் நன்றாக உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். ராஜநீதியிலுள்ள 3 சக்திகளாவன: உற்சாக சக்தி, அதாவது தைரிய சக்தி. அதற்கும் மேற்பட்டதான மந்திர ஆலோசனையினால் உண்டான சக்தி. 3வதாக மிகப்பெரிய சக்தி. அது அதிக பொருட்களையும் சேனைகளையும் பாதுகாக்கும் திறமையை உடைய சக்தி. இந்த 3 சக்திகளும் எச்சமயத்திலும் எங்கும் உங்களிடம் நிரம்பியிருக்கிறது. இவற்றைத் தவிர சந்தி, அதாவது சமாதானம் செய்தல்; விக்கிரகம், அதாவது சண்டையிடுதல்; யானம், அதாவது ஆயுதம் தரித்துச் செல்லுதல்; ஆசனம், அதாவது இருக்கும் இடத்திலிருந்தே அகழி முதலியவற்றை பாதுகாத்தல்; திவ்வை தீபாலம், அதாவது மித்திரபேதமென்னும் பிளவுபடுத்துதல்; சமாச்சரியம், அதாவது ஒருவரை நெருங்கி நட்புறவாடுதல் ஆகிய 6 ராஜகுணங்களும் தாங்கள் அறிந்த விஷயம்தான். சுவாமி: ராஜா, அமாத்தியன், அதாவது மந்திரி; சுக்ருத், சிநேகிதன்; கோசம், அதாவது பொக்கிஷம்; ராட்சரம், அதாவது அரசாட்சியின் விஸ்தீரம்; துர்க்கம், அதாவது கோட்டை அகழ் முதலியன; பலம், அதாவது படைகள் ஆகிய 7 அரசியல் அங்கங்களும் தாங்கள் அறிந்தனவேயாகும். ஆகையால் தங்களைப் போன்ற ஒரு சிறந்த அரசருக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒன்றை மட்டும் உங்களுக்குக் கூறி உணர்த்த விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் எதிர்த்துப் போரிடப் போகும் இந்தச் சிறுவன் திறமை குறைந்தவன் என்று எண்ணிவிடாதீர்கள். அவன் சிவபெருமானிடமிருந்து தோன்றியவன். பார்ப்பதற்கு ஏதும் அறியாத சிறுவனைப் போலத்தான் அவன் தோற்றமளிப்பான். ஆனால் வீர தீர பராக்கிரமங்களினாலோ அவனுக்கு ஈடாக யாரையுமே சொல்ல முடியாது. சக்தி ஆயுதத்தை கையில் ஏந்தியிருக்கும் அவன் தன் பகைவரையெல்லாம் அடியோடு அழித்துவிடும் தன்மை படைத்தவன். உலகத்திற்கு சுகங்களை அளிக்கும் சர்வேஸ்வரனிடத்தில் நமக்கு எந்தவித துவேஷமும் கிடையாது. அப்படிப்பட்டவருடைய குமாரனான முருகன் தோன்றியுள்ளதால் அவனும் நமக்கு சிவபிரானைப் போன்றவனாகவே ஆகிறான். தங்கள் தம்பியோ அறியாத்தனமாக அந்த பாலகனோடு போரிட்டு உயிர் துறந்து விட்டார். அல்லது சிவபெருமானே நம் விரோதிகளான தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி தம் குமாரனை நமக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்திருக்கலாம். அந்த பாலகன் நம்மால் வழிபட்டு வணங்கத் தகுந்தவனேயாவான். ஆகையால் அந்தச் சிறுவனோடு நீங்கள் விரோதம் பாராட்டுவது உசிதமன்று. இந்த வார்த்தைகளை அமோகன் கூறி முடித்ததும் சூரபத்மன் அதை குறித்து தன் மனதிற்குள் தீவிரமாக ஆலோசித்துக் கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தான். அவன் பிரம்மாண்டமான அழகு பொருந்திய ஆசனமொன்றில் அமர்ந்து கொண்டு கொக்கு, சாருபக்ஷி, மயில், பருந்து, சக்கரவாகம், கிளி மற்றும் பறவை வடிவங்களில் இருந்த அசுரர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு, உடை, ஆபரணங்கள் ஆகியவற்றை தாராளமாக பரிசளித்தான். பிறகு அவன் அவர்களை நோக்கி, பறவை வடிவம் எடுத்திருக்கும் அசுர பெருமக்களே, நீங்கள் அனைவரும் இப்போதே முருகனின் அருகே பறந்து சென்று உங்கள் பெயர்களுக்குத் தகுந்தபடி காமரூபிகளாக உருவங்களை எடுத்துக்கொண்டு அந்த சிவபாலனின் ஸ்வரூபம் என்ன, அவனுடைய வயது எவ்வளவு, அவனுடைய ஸ்வபாவங்கள் எப்படிப்பட்டன, அவனுடைய தொழில் என்ன, அவன் எங்கு செல்வதில்
நாட்டமுள்ளவனாக இருக்கிறான். அவனிடம் எவ்வளவு படைகள் இருக்கின்றன? அவற்றினால் அவன் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறான்? அவனை அண்டியிருக்கும் வீரர்கள் யார் யார்? அவர்களுடைய உருவங்கள் எப்படிப்பட்டன? அங்குள்ள இரத சாரதிகள் யார் யார்? திவ்யாஸ்திரங்களை தரித்திருப்பவர்கள் எத்தனை பேர்கள்? மந்திர ஆலோசனை செய்வதற்கு தகுந்த அந்தரங்கமான மந்திரிகள் அங்கே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அவர்களில் யாருடைய வார்த்தைகளைக் கேட்டு அந்த முருகன் நடந்து வருகிறான்? 6 ராஜகுணங்கள், 3 ராஜ சக்திகள், 3 ராஜ வர்க்கங்கள், அதாவது க்ஷயம், சீதானம், விருத்தி, 7 ராஜ்ய அங்கங்கள் ஆகிய இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் அவனுக்கு திறமை இருக்கிறதா? அவன் எதை முன்னிட்டு யுத்தம் புரிய விரும்புகிறான்? இதற்கான விளக்கங்களையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வரவேண்டும். அவனுடைய சமுத்திரம் போன்ற சேனைகள் தங்கியிருக்கும் இடத்தை அடைந்து அங்கு சில காலம் தங்கியிருந்து இதற்கான பதில்களையெல்லாம் நன்கு தெளிவாக தெரிந்து கொண்டு இங்கே என்னிடம் திரும்பி வந்து கூறுங்கள் என்று கட்டளையிட்டான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.